لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله وآله والأحبة لا إله إلا الله. ரமலான் மாதத்தின் 3 நேரங்கள். ரமலான் மாதத்தில் 3 நேரங்கள் இருக்கின்றன. எவ்வளவு முக்கியமான வேலையாக இருப்பினும் அம்மூன்று நேரங்களையும் அலட்சியம் செய்யாமல் இருக்க முயற்சிப்போம். ஏனெனில் ஒரு மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கைக்கு அந்நேரங்கள் சமமாக இருக்கின்றன. எனவே அந்நேரங்களை பேணிக்கொண்டு அவற்றை வணக்க வழிபாடுகளில் கழிக்கும் போது மொத்தம் 90 மணித்தியால வணக்கங்களின் நன்மைகளை ஒரு நாளிலேயே சம்பாதித்துக் கொள்ள முடியும். அவையாவன: 1. நோன்பு திறக்கும் நேரம். இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகளை நேர காலத்துடன் முடித்துக்கொண்டு பிரார்த்தனை செய்வதில் முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம். ஏனெனில் நோன்பாளி இஃப்தாருடைய நேரம் கேட்கும் துஆ மறுக்கப்பட மாட்டாது. எனவே எங்களுக்காகவும் எங்கள் அன்புக்குரியவர்களுக்காகவும் பிரார்த்திப்பதற்காக அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். பிரார்த்தனையும் போது மரணித்தவர்களை மறந்துவிடக் கூடாது. ஏனெனில் எங்கள் துஆவின்பால் அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றனர். 2. இரவின் இறுதி பகுதி. அல்லாஹ்வுடன் தனிமையில் உறவாடுவதற்குரிய நேரமாக இந்நேரத்தை ஆக்கிக் கொள்வோம். ஏனெனில் நான் கொடுப்பதற்காக என்னிடம் கேட்போர் யாரும் உள்ளனரா? நான் மன்னிப்பதற்காக என்னிடம் மன்னிப்பு கோரும் எவரும் உள்ளாரா என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கும் பாக்கியம் மிக்க நேரம் இது. அதனால் இந்நேரத்தில் அதிக பாவ மன்னிப்பு கோருவோம். 3. ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததிலிருந்து சூரிய உதயம் வரையிலான நேரம். தொழுத இடத்திலே அமர்ந்திருந்து அல் குர்ஆனை ஓதுதல், இறை சிந்தனை போன்றவற்றில் இந்நேரத்தை கழிப்போம். இந்நேரங்களை பேணி வணக்கங்களில் ஈடுபடுவதுடன் ஏனைய நேரங்களில் திக்ர், அதாவது இறை நினைவு செய்தல், புறம் பேசுவதிலிருந்து தவிர்ந்து நடத்தல் போன்றவற்றில் கரிசனையாயிருப்போம். மேலும் கடமையான தொழுகைகளை தவறாமல் நிறைவேற்றுவதற்கு மனதளவில் உறுதி கொள்வோம். மேலும் உபரியான வணக்கங்களை முடியுமான அளவு அதிகரிக்க முயற்சிப்போம். ஏனெனில் இந்த 30 நாட்களும் விரைவாகவே சென்று ரமலான் மாதமும் நிறைவு பெறும். அத்தோடு 3 வகையான துஆக்கள் இருக்கின்றன. அவற்றை சுஜூதில் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு மறக்க கூடாது. 1. இறைவா, என்னுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. 2. இறைவா, நான் மரணிக்க முன்னர் நான் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. 3. உள்ளங்களை புரட்டுபவனே, உனது மார்க்கத்திலே எனது உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக. எனவே புனிதமான இம்மாதத்தின் நேரங்களை சிறப்பாக பயன்படுத்தி அல்லாஹ்வின் அருளை பெற நாமும் முயற்சிப்போமாக. لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله وآله والأحبة.